சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 சட்டசபை தேர்தலிலேயே வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் வெற்றியடைந்தது. மிகப்பெரிய வெற்றி என்று நினைத்துவிடக் கூடாது. மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கலாம். ஆனால் மக்களவை தேர்தல் வேறு, சட்டசபை தேர்தல் வேறு என்பதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சியை தொடங்கி 15 முதல் 20% வாக்கு வங்கிகளை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அதில் 8% மட்டும் தமிழக வெற்றிக் கழகம் ஓட்டு வங்கியை வைத்திருந்தால், அதாவது 2 அல்லது 3 சீட்டுகள் மட்டும் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுவிட்டால் நிச்சயம் கேம் சேஞ்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாறுவார். அதிகபட்சமாக 5 தொகுதிகளுக்கு மேலாக நிச்சயமாக அவரது கைவசம் வரும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் உறுதியாக கூற முடியும். எப்படி ஆந்திராவில் பவன் கல்யாண் அவர்கள் கேம் சேஞ்சராக மாறினாரோ, தமிழகத்தில் அதுபோல் விஜய் அவர்கள் தலைமையில்தான் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு முதல்வர் யார் என்பதை அவர் நிர்ணயிக்க முடியும் என்ற கருத்து கணிப்புகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், தொகுதிக்கு 100 கோடி வரை செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறது திமுக. அந்த பணத்தை ஆட்சியில் இருக்கும் பொழுதே மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் ஏன் திமுக ஓட்டுக்களை மக்கள் செலுத்த மாட்டார்களா என்ற ஒரு கேள்வியையும் நாம் கூறுகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது மக்களுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நன்மை செய்தால் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கத்தான் செய்வார்கள். ஆனால் திமுகவினர்களை பொறுத்தளவிற்கு ஓட்டிற்கு 5000, 10,000, 15,000 வரை கொடுத்தால் நிச்சயம் பணத்தை வாங்கி கொண்டு வாக்குறுதி கொடுத்துவிட்டால் தமிழக மக்கள் வாக்கை மீறமாட்டார்கள் என்பது திமுகவின் எண்ணமாகவே இருக்கிறது. இது நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரும் என்று திமுக பணத்தை வைத்து முயற்சி செய்கிறது. அதனை அனைத்தையும் தவிடுபொடியாக்கும் விதமாக 2026 சட்டசபை தேர்தல் அமையும் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு படுதோல்வியாகவும் விஜய் அவர்கள் மூலமாக கேம் சேஞ்சராக மாறுவார் என்ற தகவல். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.